ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு டார்க்காக லிப்ஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லிப்ஸில் ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொல்கிறேன், இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிப்ஸில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்குறீங்க குட்டி. நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் லிப் கேர், ஹேர் கேர் எல்லா டிப்ஸும் என்னோட சேனலை பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு 2 சிம்பிள் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம், ஓகேவா? உங்களோட ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை உங்களோட லிப்பை நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணாததுனால இருக்கலாம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை நல்லா பார்த்துக்குறோம், பட் நம்ம லிப்ஸை பார்த்துக்க மாட்டோம். நம்ம ஃபேஸில் எஸ்பிஎஃப்லாம் நம்ம போட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போடுறோம். சேம் அதே விஷயம் உங்களுக்கு லிப்ஸ்லையும் தேவைப்படுது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதேமாதிரி என்ன பண்ணுவோம், ஃபேஸ்க்கு நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு எப்போவுமே நல்லா வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுப்போம். ஆனால் லிப்புக்கு அது பண்ண மாட்டோம். ஸோ லிப்புக்குமே லிப் பாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் உங்களோட டெட் ஸ்கின் சென்ஸில் எப்படி உங்களோட ஸ்கின்ல இருக்கோ அதே மாதிரி உங்கள் லிப்லேயே இருக்கும். ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும், ஓகேவா? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இது எப்படி ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட லிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு காட்டன் பேட் எடுத்திருக்கேன். அண்ட் கார்னியர்லேருந்து இந்த ஒரு கிளென்சிங் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயிலில் கூட உங்களோட லிப்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய லிப்ஸில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் அண்ட் நான் போட்ட லிப் பாம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், பண்ணியே எனக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபேஸுக்கு எப்படி ஸ்க்ரப் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களோட லிப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, எம்கஃபைனில் உள்ள இந்த காஃபி லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது நிறைய தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிவ்யூமே கொடுத்துருக்கேன். இது காஃபி லிப் ஸ்க்ரப், இதோட ஸ்மெல்லே செம்ம காஃபி ஸ்மெல் செம்மையாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களோட காஃபி பவுடர் கூட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக ரொம்ப சுகர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டாம், சின்ன சுகர் மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா? இது வந்து செம்மையான ஒரு லிப் ஸ்க்ரப்பு. நான் நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். அண்ட் இப்போ எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய கையில் எடுத்துகிட்டு, ஓகேவா, என்னோடய லிப்பில் நான் வந்து இதை போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய லிப்ஸில் உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேவா? இதை வந்து போட்டுகிட்டே பேச முடியல, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணவே கூடாது. உங்களோட குவான்டிட்டி பார்க்குறது கம்மியாக தான் இருக்கும். பட் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னதுன்னா, உங்களோட லிப்பை நீங்கள் டெய்லி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, உங்களோட ஃபேஸையுமே ஸ்க்ரப் பண்ணக்கூடாது டெய்லி. இது வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்க்ரப்பு மட்டும் சொல்கிறேன். அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு 1 மினிட் வரைக்கும் நீங்களோட லிப்ஸை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா, நான் இதை ஒரு 7 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு இன்னுமே இவ்வளோ இருக்குது. இப்போ என்னோடய லிப்ஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போவே என்னோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களோட லிப்ஸை அப்படியே விட்டுறாமல், எப்படி உங்களுக்கு ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போடுவீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களோட லிப்ஸ்க்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஸோ அதுக்கு என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, இந்த வில்வாவோட லிப் பாம். இது செம்மையாக வேலை செய்யும். இதை யூஸ் பண்ணவங்க எல்லாரோட ரிவ்யூவும் கேளுங்க, கண்டிப்பாக இது ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி வில்வாவிலேருந்து கிரேப் ஃப்ரூட் லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் லிப்ஸ்டிக்லாம் போட்டு போக முடியாது அப்படின்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். லைட்டாக உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் உங்களோட லிப்ஸ்க்கு மாய்ஸ்சரைசர் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய லிப்ஸு செம்ம டீப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்கும் உங்களோட லிப்ஸை. செம்மையாக இருக்குல்ல?
ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது என்னோட லிப்ஸ் பார்க்குறதுக்கு. வந்து உங்களுக்கு ஒரு லிப் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஓகேவா? இது ரெகுலராக பண்ணிங்க அட்லீஸ்ட் இது ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிப்ஸில் ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹைட்ரேஷன் பண்ண மாட்டோம், அதாவது வாட்டர் குடிக்க மாட்டோம். ஸோ நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட ஹைட்ரேஷனும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது அதனால கூட உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா? இது ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட லிப்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றிலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் இன்னொரு ப்ராடக்ட் போடுறேன். ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து SPF-ஓட சேர்த்து இருக்குது. ஸோ உங்களுக்கு லிப்ஸுக்கும் SPF ரொம்ப தேவை. ஸோ லிப் பாம் ப்ளஸ் SPF இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட லிப்ஸை வந்து சூப்பராக வந்து பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்படி தான் இருக்குது இப்போ என்னோடய லிப்ஸு. ஸோ லிப் பாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி உங்களோட லிப்ஸ் வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபேஸ் பேக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபேஸ் பேக் வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த ஃபேஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye, take care, bye.